Kia வணக்கம் and welcome to Malni's Big Boss Review. இது Day 49 நவம்பர் 23ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். First of all, apologies, நான் இந்த வீடியோவில் லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's been a really busy day. யூஸ்வலாக அந்த 5:30 to 7 o'clockல அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ரிவ்யூவை முடிச்சுட்டு தான் என்னோடய வேலைகள்லாம் போகும். ஆனால் இன்றைக்கி என்னால் அதை பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வாய் த டிலே. அண்ட் ஆல்சோ ஏன் இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு உங்களில் சில பேர் கேள்வி கேட்பீங்க. ஐ ஹவ் அன் இவெண்ட் டு கோ ஃபார். இந்தியன் நியூஸ் லிங்க் இங்கே பிரதானமான ஒரு செய்தித்தாள், அவங்களோட பிஸ்னஸ் அவார்ட்ஸ் செரமனிக்காக போகிறேன். ரைட், எனிவே, ஸோ சாட்டர்டேயோட எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாண்ட்ராவை ஷீல்ட் பண்ணி ஹீ ஷிஃப்டட் பிளேம் டு திவ்யான்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனால் சண்டே எபிசோட் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு முந்தின வாரம் கனியும் சாண்ட்ராவும் கேப்டனாக இருக்கும்போது கனி மேலே எல்லா கேள்விகளும் கேட்டு அவங்கள மட்டும் எல்லாம் டார்கெட் பண்ணார். ஆனால் சாண்ட்ரா விட்டுட்டார். இந்த தடவை சாண்ட்ரா தான் பிரதானமான கேயாஸ்க்கு காரணம் அப்படின்ற இருந்த பட்சத்துலையும் திவ்யா மேலே அந்த திசையை திருப்பி சாண்ட்ரா விட்டுட்டு சாண்ட்ராவை திவ்யா பயன்படுத்திக்கிட்டாங்க, சாண்ட்ரா திவ்யானால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சாயம் பூசி விஜய் சேதுபதி அதை பண்ணார். இதுக்கு என்ன காரணம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிரஜீனை சில கேள்விகள் கேட்டார். பிரஜீன் அண்ட் சாண்ட்ரா விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால ஹி குட் பீன் இன் அ டிலெமா. கப்பல்ஸ் ரெண்டு பேரையுமே நான் ரெப்ரிமாண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலான்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல, சனிக்கிழமையாச்சும் ஏதாவது டச் அண்ட் கோ பண்ணுவாருன்னு பார்த்தா உள்ளே வந்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் சாண்ட்ரா என் மேலே கோவமான. இட் வாஸ் ஸோ அன்ப்ரொஃபஷனல். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் பிரஜீனோட ஃப்ரெண்டு, பிரஜீன் உங்கள் ஒய்ஃபோட உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் இத்தனை நாளாக எவ்வளோ பேரை நீங்கள் உட்காருங்க பேசாதீங்க அந்த ஆள் அப்படிலாம் பேசினப்போ நீங்கள் என் மேலே கோவமானு கேட்டதே கிடையாது. ஏன் சாண்ட்ரா கிட்ட மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்றது வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அ ஃபியூ திங்ஸ். இந்த டிக்கெட் என்ன 50 நாள் ட்ராவல் ஆகிருக்கு, இது எப்படி தான் இந்த இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிருக்குன்ற மாதிரி நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க. அதில் பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு விக்ரம் பற்றி சொல்லுவார். இவர் எப்படி தான் இந்த மாதிரி வந்தாருன்னு சொல்கிறது பதில் ஷீ புட்ஸ் அக்ராஸ் ஹர் கம்ப்ளைண்ட்ஸ். இவர் எனக்கு இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனைன்றது நான் கேட்கல. ஸோ விக்கல்ஸோட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதை நீங்கள் பார்த்துக்கணும். என்னோடய கேள்வினா, இந்த டிக்கெட் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இதுக்கு ஏன் எப்படி இவங்க வந்திருக்காங்கன்ற உங்கள் மனசில் எடும் அந்த கேள்வியை நீங்கள் எங்கிட்ட சொல்லணும், இவங்க ஏன் அப்படின்றத அப்படின்னு சொல்லி பாரு கரெக்ட் பண்ணுறாங்க. பாரு லைக் திவ்யா ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு மேக் அ கேஸ் ஃபார் ஹர் செல்ஃப், ரைட்? ஸோ என்னவா இருந்தாலும் தன்னை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் தான் கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. பாரு இஸ் வெரி ஸ்மார்ட் உமன், வெரி ஸ்மார்ட் உமன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல அவங்களால பதிவு பண்ண முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி கால்ஸ் அவுட், ரைட்? ஆனால் அந்த எல்லாரும் பேசினதுலேயே எனக்கு பிடிச்சிருந்தது விக்ரமும் அண்ட் எஃப்ஜே பேசினதும். விக்ரம் சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. டாஸ்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க. ஒரு கோ-கான்டெஸ்டன்ட் மேலே உள்ள வெறுப்புக்கும் பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க. ஆனால் அங்கேருந்து விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட் எடுத்து அதை பற்றி பேசி இருந்திருக்கலாம், ஆனால் பேசலை. எஃப்ஜி சொல்கிறாங்க, பாரு கத்திக்கிட்டே இருந்தால் போதும் இந்த நிகழ்ச்சிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சாண்ட்ராவை பற்றியும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விஷயங்கள் வரும்போது பேசினாங்க. சாண்ட்ரா உள்ளே ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ சொந்தமாக குரூப்பிசம் பண்ணியிருக்காங்க. குரூப்பிசம் பற்றி அவங்க பேசிட்டு என்ன கூட தனியாக கூப்பிட்டு கனி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்ன அவங்களே குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு, ரைட்? அப்புறம் பாரு அண்ட் கமருடீனுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது இந்த பிரேக் டைம். அதில் பாரு கிட்ட கமருடீன் இஸ் பேக் வித் கமருடீன். இதனால் அரோராவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அன்ஹாப்பி அபவுட் இட். ஸோ பாரு கேட்குறாங்க, என்ன நீ
ஏன்னா கமருடி கேட்பார் ஐயோ ஓகே, ஏன்னா அவர் கேட்ட விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து பாரு சொல்லுங்க ஆமாம் நான் கொஞ்சம் ஆஃபாக இருக்கேன். அப்போ கமருடி கேட்பார் என்னாலேயே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பிகாஸ் ஆஃப் யூன்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஹி சீட்டட் வித் ஷோல்டர் டு ஷோல்டர் டச் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. பிரஜின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது தனியாக உட்காந்துருப்பாங்க. சின்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் சீட்டிங் தி வே தி வர் சீட்டட் ரைட். இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கிறதுக்கு வந்து பிறகு நிகழ்ச்சி அதாவது விஜய் சேதுபதியோட போர்ஷன் முடிஞ்ச பிறகு அரோரா கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க. கமருடின்னு கன்ஃபரண்ட் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி என்ன நீ வந்து உனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னா நீ போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ அந்த பொண்ணுடைய இரு, நீ என்கிட்ட நல்லா பேசிட்டு அப்புறம் இன்னைக்கு பூரா வந்து என்னை இக்னோர் பண்ணிவிட்டேன் ஏன்னா யூ வர் நாட் ஈவன் தேர் ஃபார் மீன்ற மாதிரி பிகாஸ் யூ வர் சீட்டட் அண்ட் வாஸ் வித் பார்வதி த்ரூ அவுட். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது முட்டு சண்டைன்னு தெரிஞ்சு நீ போய் முட்டிக்கணும்னு நினச்சினா நீ போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இஸ் பேசிக்லி ஹிண்டிங் டு ஹிம் டு ஸ்டே அவே ஃப்ரம் பாரு. நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் ரியலி க்ளோஸ் வித் துஷார். துஷாரோட க்ளோஸாக இருக்கும்போது கமருடி அவங்ககிட்ட க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிக்கும் போது கமருடி என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரிலாம் பேசுகிறாரு. நோ ஐம் ட்ராயிங் மை லைன்ஸ்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பிகாஸ் ஷி வாஸ் வித் துஷார். த மோமெண்ட் துஷார் லீவ்ஸ் ஷி ரிப்ளேசஸ் துஷார் வித் ஷி ஃபில்ஸ் தட் வாய்ட் வித் கமருடின் ரைட். ஸோ இங்கே வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நீ வந்து உன் மேலே ஒரு எலிகேஷன் வச்சுருக்காங்க, எவ்வளோ கெட்ட பெரிய எலிகேஷன், நீ வேணால் அது மறந்துட்டு நீ போகலாம், ஆனால் என் மேலேயும் அந்த மாதிரி ஒரு அந்த ஆபாச குறியீடுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு எலிகேஷன் தான் என் மேலேயும் வச்சுருக்காங்க, அது வந்து என்னால் மன்னிக்க முடியாதுன்னு. ஈஸி கமருடின் ஹேஸ் காட் இஷ்யூஸ் வித் பவுண்ட்ரிஸ். அவரால் வந்து இதை நீ தாண்டி வந்தேன்னா இது வந்து தவறு அப்படின்னு அந்த பவுண்ட்ரிஸோடு அவரால் நிற்க முடியல. எவ்ரி டைம் ஹி கோஸ் இன் டு திஸ். கொஞ்சம் நல்லா பேசினா அவர் வந்து உடனே ஓகே பாரு சைட் போயிடுறாரு, அரோரா கொஞ்சம் நல்லா பேசினா அரோரா சைட் போயிடுறாரு. ஸோ இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா விளையாடிட்டு வந்தார். ஹீஸ் கோயிங் பேக் இன் டு த ரெட் அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பற்றி சொல்கிறாங்க. யாரை வந்து நாமினேட் பண்ணோன்னு பேசி நாமினேட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பேசும்போது ஐ தாட் ஹீ வுட் டாக் அபவுட் நம்ம சாண்ட்ரா அண்ட் திவ்யா கண்ணை காட்டி பிரஜின் கிட்ட திவ்யாவை ஓட் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயில் போகிறதுக்கு அப்படின்றத கண்ணை காட்டினாங்க, அதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா he doesn't talk about it. அப்போ எதுக்காக இந்த டாஸ்க் வச்சிங்கன்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அது சுபிக்ஷா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. இவங்க அதாவது பாரு, திவ்யா, பிரஜீன், சாண்ட்ரா இவங்களாம் உட்காந்து பேசி அதாவது சுபிக்ஷா, கனி, விக்ரம், கெமி, சபரி, ரம்யா இவங்களெல்லாம் நம்ம வந்து நாமினேட் பண்ணோன்னு சொல்லி பேசுனதை நானே காதால் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லும்போது பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் விஜய் சேதுபதி டு கம் இன் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். He failed. Vijay Sethupathi was such a letdown on the Sunday episode, right? And வந்து இந்த செக்மெண்ட் முன்னாடியோ அதுக்கு ஜஸ்ட் சம்வேர் அரவுண்ட் ஒரு பிரேக் போயிட்டு வரும்போது ஆடியன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆடியன்ஸை பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சொல்வார், சரி அவங்கள பற்றிலாம் சொன்னீங்க, நானும் இப்போ 50 நாளில் நானும் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை பற்றியும் சொல்லுங்கள். ஹி சீக்கிங் வேலிடேஷன். இஸ் ஹி அன்ஷூர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங்? ஃபேர் enough பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவர்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸே ஒரு நாள் நீங்கள் பிரமாதமாக பண்ணீங்க, ஹீஸ் ஆன் ஃபயர்னு சொல்கிறோம், இன்னொரு நாள் சச் டிசப்பாயின்மெண்ட் சொல்கிறோம். ஸோ மேபி ஹீ ஹேஸ் காட் கொஸ்டின்ஸ் அபவுட் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்றதா இருக்கலாம். பட் யூ நீட் அ டீம், யூ நீட் அ டெவல்ஸ் அட்வொகேட் இன் யோர் டீம் உங்களோட தவறுகளை எடுத்து சொல்கிறதுக்கு. அது வந்து அண்ட் ஹீ டசன்ட் நீட் டு சீக் வேலிடேஷன் ஸோ ஓப்பன்லி. அந்த மேடையில் நின்று இவ்வளோ எல்லாரும் முன்னாடியும் என்னை பற்றியும் சொல்லுங்கன்னு அவர் கேட்டது வந்து எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் அதை தவிர்த்திருக்கலான்னு தோணுச்சு. அண்ட் சேனல் அந்த போர்ஷனை கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதையும் போடுறாங்க. சாண்ட்ரா கிட்ட கோவமாக என்கிட்ட தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அவர் சாண்ட்ரா கிட்ட பேசுகிறதையும் போடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தராக சேவ் பண்ண பிறகு கடைசியில் இருக்கிறது வந்து கெமி அண்ட் பிரஜீன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார் ப்ரொமோஷனுக்காக 2 கார் வரும், ஒரு காரில் 2 காரும் வெளியில் போகும். யாரை வந்து திரும்ப வராங்களோ அது இந்த கேம் த பர்சன் ஹூஸ் நாட் கம்மிங் பேக் இஸ் எவிக்டட்னு சொல்லும்போது சாண்ட்ரா ஸ்டார்ட்ஸ் wailing. இந்த மாதிரி ஒரு அவுட் பஸ் சாண்ட்ரா பண்ணது ஏற்புடையதா? இது உண்மையா பொய்யான்றதுக்கு அப்பாற்பட்டு இது தேவையா, இது ஏற்புடையதான்றதை பற்றி ஒரு கேள்வி வருது. ஏன்னா உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லும் சாண்ட்ரா. இப்படி அவங்க அழுது அவங்க குழந்தைகளை பாதிக்குமா இல்லையா? இட் வில் பி ஸோ ட்ராமடைசிங் ஃபார் த கிட்ஸ். இதுவும் அவர் வந்து அப்படியே போனார்னா கூட ஹீஸ் ஒன்லி லீவிங் த ஹவுஸ் ரைட். ஆனால் அவங்க அழுத விதம் வந்து இட் வாஸ் ஐ டோன்ட் நோ,
for lack of better word, ரொம்ப over the top மாதிரி இருந்துச்சு. I'm not saying that it wasn't a genuine way of crying. அவங்க வந்து மனசார அழுதாங்க, அவங்க நாடகம் ஆடினாங்க, அது எல்லாமே நான் சொல்லலை. அப்புறம் வந்து பிரஜின் சேஃப் ஆகிடுறாரு, கெமி கெட்ஸ் எவிக்டட். ஸோ பிரஜின் திரும்ப உள்ளே வரும்போது she continues to cry and she even faints, right? ஸோ அது வந்து why couldn't she control her emotions? எப்படி இருந்தாலும் இன்னொரு 50 நாளில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு போக தான் போகிறாங்க. ஸோ why was she not able to do it? அப்படின்றத வந்து ஏன் இந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது இதை எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, she was very sure that they're going to be in the game together. உங்களில் சில பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக தான் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் லேட்டர் ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட பேசும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜின் வந்து கோவப்படுவார், வார்த்தை விட்டுருவாருன்னு தெரிஞ்சு அவருக்காகத்தான் வந்து சாண்ட்ரா உள்ளே வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ள வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது, நிகழ்ச்சி பார்க்கும்போது சாண்ட்ராக்காகத்தான் பிரஜின் இருக்கிறாருன்ற மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ அவங்க அந்த அளவுக்கு அழுக தேவையா, இந்த மாதிரி இமோஷன்ஸ் வெளிப்படுத்தினது தேவையா? இட் வாஸ் லைக் ஃபார் எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஃபியூனரல் இல்லை அழுகிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. And I want to talk about the relationship that Prajin and Sandra have. 20 வருஷமாச்சு அவங்க திருமணமாகி, I think 19 years, 20 years. அந்த லவ் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். It's beautiful to see that after 20 years they still are so into each other அப்படின்றது, right? And ஆனால் what they are exhibiting in this program நீங்கள் பார்த்தீங்கன்னா it's a fused relationshipனு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். very co-dependent relationship. ஒருத்தர் சார்ந்து இருக்கிற விஷயங்களாகத்தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ நினைக்கிறதா நானும் நினைக்கிறோம், நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கணும். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் வந்து சாண்ட்ரா சொல்லி முடிக்கும் வார்த்தைகளை பிரஜின் ரிப்பீட் பண்ணுவார். I don't know if you had noticed it. So he always also mirrors her. அவங்க கோவப்பட்டால் இவங்களும் கோவப்படுறாங்க, அதாவது பிரஜினும் கோவப்படுறாரு. பிரஜினுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபீல் பண்ணார்னா அதை வந்து இவங்க மிரர் பண்ணுறாங்க சாண்ட்ரா. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபியூஸ்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபியூஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன நடக்கும்னா, especially when you've been together for too long, right? Not too long, for so long, right? And அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, you seek each other's validation. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஈச் அதர், ரைட்? அவங்களோட இமோஷன்ஸ்க்கு, அவங்களோட செயலுக்கு, எல்லாத்துக்கும் யூ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். அண்ட் யூ வில் ஹேட் டிஃப்ரென்சஸ். எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் உனக்கும் பிடிக்கணும், எனக்கு என்ன பிடிக்கல அது உனக்கும் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும், ரைட்? அண்ட் யூ டிபெண்ட் ஆன் ஈச் அதர் ஸோ மச். அண்ட் எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, எங்கே இருக்கேன்னு எப்போதும் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து யூஸ்வலாக பண்ணுவோம். யூ கேன் ஆல்சோ திங்க் அபவுட் இட் இன் யோர் ரிலேஷன்ஷிப். Am I having a fused relationship? It's a co-dependent relationship, which is not a healthy one, right? So it is beautiful to see their love for each other. It's beautiful. But அந்த fused relationshipல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே விட்டு பிரிகிறாருன்னு சொன்னோன்னா அவங்க அப்படி வேல் பண்ணுறாங்க. She doesn't even realize that at that moment that குழந்தைங்க பார்க்குறாங்கன்றது அவங்க உணரல, அது யோசிக்கலை. அண்ட் இது வந்து ஒரு கேம் ஷோ, இன்னும் ஒரு 50 நாளில் முடிய போகுது. எப்படி இருந்தாலும் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் one of them is going to get evicted அப்படின்றது வந்து ஒரு ரியாலிட்டி. அதையும் அவங்க வந்து உணர மறுக்கிறாங்க. ஸோ அண்ட் Prajin as well, but Prajin is very confident about his game. Prajin வந்து சொல்கிறாரு, நான் வந்துடுவேன், என்னோட கேமில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு, அதனால் நான் வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உனக்கு என் கேமில் நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாரு. பிரஜின் வந்து ஒரு மாயையில் இருக்கிறாரு. அதாவது அவரோட கோவம் வந்து இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆனஸ்டி அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து மிகப்பெரிய தவறு. இவங்க எக்ஸிபிட் பண்ணுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பேருமே தேபின் அண்ட் ஐ திங்க் சாண்ட்ரா மஸ்ட் பீன் ரியலி யங். ஒரு 20 வயசில் வந்து பிரஜினை பார்த்துருப்பாங்க. 20 years of marriage. Now can you imagine how long they've been together? At very young age they had become dependent on each other. Very impressionable age. அந்த வயசு அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க அந்த adolescent stage வந்து இப்போ not just until 20 early 20s, 25 26 வரைக்கும் இப்போ adolescent age வந்து researchers வந்து have redefined it, right? So they have been like that and they've been with each other. And அவங்களோட childhoodல வந்து maybe they would have seen certain things that has made them like this, right? And அவங்களோட controlling, சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா they look entitled, ரொம்ப haughty behavior, நான் வந்து உனக்கு மேலேன்ற மாதிரி காட்டுறதுலாம் ஒன்று. They would have been really pampered illatina as children. I'm just talking based on their reactions. I do not know their personal life as that
எனக்கு வந்து பிரஜீனை வந்து ஒரு ஹோஸ்டாக தான் எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ ஹோஸ்டட் சன் மியூசிக் வித் ஹிம், ரைட்? ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ டு நாட் நோ தி பர்சனல் சைட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அக்வைண்டன்ஸை தான் தெரியும். ஸோ இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த என்டைட்டில் ஆட்டிடியூட், இந்த கண்ட்ரோலிங், நான் என் கையில் கண்ட்ரோல் இருக்கணுன்றது வந்து ஒன்று ஓவர் பேம்பர்டாக இருக்கணும், இல்லாட்டினா இவங்க வளர இடத்துல வந்து நிறைய கண்ட்ரோல் பார்த்துருந்துருக்கலாம். அண்ட் தி இம்யூலேட்டட், ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் நீட் நாட் பி அ நெகட்டிவ் திங். அந்த கண்ட்ரோல் பார்க்கும்போது அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். But as I said, they have a fused relationship மாதிரி காட்டுது. They are so into each other. The love is beautiful. But கலீல் கிப்ரான் சொல்கிற மாதிரி கணவன் மனைவி இருவரும் 2 மரங்களாக பார்க்கணும். ஒருத்தரோட நிழலில் இன்னொருத்தர் இருந்தார்னா இந்த மரத்துக்கு அந்த வளர்ச்சி முழுமையாக கிடைக்காது அப்படின்றது வந்து அவங்க உணரணும் அப்படின்றது தான் விஷயம். பேஸ் ஆன் what I've seen. ரைட், இதுதான் நேற்று நிகழ்ச்சியோட ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.